உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடகராசி சகோதர சகோதரிகளே, கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி என்னதான் செய்யும்? அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு 3 பார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் வீடியோ வந்தது. இப்போது இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு 300க்கு மேற்பட்ட சந்தாதாரர்கள் உங்களுடைய பழைய வீடியோக்களை பார்க்க வேண்டுமேயானால் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு 9842208655 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் மீ பிளேலிஸ்ட் கடகம் ராசி உங்களுடைய லக்னம் என்னவோ அதையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு 2 பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் கடந்த 2.5 ஆண்டுகள் நடந்தது என்ன? சனி நமக்கு நல்லவரா கெட்டவரா? புனர்பூச நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சனி அல்லது புதன் திசை போயிட்டுருக்கும். பூசத்தில் பிறந்தவர்கள் புதன் திசை அல்லது கேது திசை. ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் கேது அல்லது சுக்கிர திசை. இதுதான் நடந்துகிட்ருக்கும் நடப்பில். உலகத்தில் இருக்கக்கூடிய 60-70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான அஷ்டம சனி பாதிப்புகள் இல்லை. ஏன்? அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அவருடைய லக்கணத்தை வைத்து அந்த திசை அவருக்கு நன்மையான இடத்துல இருக்குமே. ஆனால் அஷ்டம சனினால் எந்த கெடுதலும் இல்லை. உங்களுக்கு 3 பார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன், ஒரு விழிப்புணர்வு வீடியோ 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலெல்லாம் சொல்லியிருப்பேன் நிறையா. அதெல்லாம் நடந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஏன்னா அது ஜென்ரலான வீடியோ, சரிங்களா? ஆகா ஓகோன்னு இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் உங்களுக்கு இந்த அஷ்டமசனி விலகியாச்சு, இனி உங்களுடைய காட்டில் மழை அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும்? நல்ல திசாபுத்தி நடந்தவங்களுக்கு அந்த அஷ்டமசனினால் பாதிப்பில்லை. ஒரு திசாபுத்திகள் கெட்டு அஷ்டமசனியில் கடந்த 2.5 வருஷமும் கடுமையான சோதனைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இழப்பீடுகளையும் ஏமாற்றங்களையும் எதிர்பாராத விதமாக வந்த நஷ்டங்களையும், ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னே தெரியாது, அதில் ட்ரேடிங் பண்ணுறேன்னு உள்ளர போய் பணத்தை இழந்தவர்கள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும் அப்படின்னு நினச்சி எல்லாம் நீங்கள் தப்பாக முடிவுகள் எடுத்து அந்த இன்ட்ராடேலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கடகராசி கடக லக்கணம்லாம் பண்ணக்கூடாதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேர் மார்க்கெட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 75 வீடியோஸ் இருக்குது. அதனால் உங்களுடைய ராசிக்காரர்கள், அதாவது கடகராசிக்காரர்கள் கடந்த 2.5 ஆண்டு காலம் செய்த தவறை உணர்ந்து இனி அந்த தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு இந்த 9ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆயிருக்கு. இதுதான் கடகராசிக்கு சனி பயிற்சி என்ன செய்யும்? கடந்த கால நிகழ்வுகளை அசை போட வைத்து ஏமாந்து போனது நீங்களாகவே. ஏன்னா நண்டுக்கு இடம் குடையல் அப்படிங்கிற பழமொழி என்ன? நண்டு என்பது தரையிலும் வாழும் தண்ணீரிலும் வாழக்கூடிய ஜீவன், ஒரு பிராணி, அந்த உயிரினம். அது மாதிரி கடகத்துக்கு உங்களுக்கு ஏன் அந்த ஒரு பழமொழியை கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் எப்பொழுதும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்துதல், ஓடோடி சென்று உதவி செய்தல், பிரதிபகாரம் எதிர்பாராமல் இருப்பது, இது எல்லாமே கடகத்தை சார்ந்தவர்கள்ட்ட இருக்கும். அதனால் எதிராளிகள் இவர்களுடைய மனதை எளிதில் கொள்ளை கொண்டு இவங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாயங்களை பிரதியார் அடைந்து கொண்டார்கள். கடந்த 2.5 வருஷம் தான் நடந்தது. அவசரப்பட்டு அந்த அவசர புத்தியில் பல்வேறு விதமான நஷ்டங்களையும் தெரிந்தே அவன் பணம் திருப்பி கொடுப்பானா இல்லையா என்று தெரிந்தே அவனுக்கு உதவி செய்வது. எனக்கு தெரிந்த ஒருவர் நிறைய ஒரு பையனுக்காக வேண்டி 50-60 லட்ச ரூபாலாம் கொடுத்து பணம் எப்போ சார் திரும்பி வரும் தெரியுது அவருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறாரு, அவனுடைய சூழலில் இருந்து பார்க்குறாரு. இதுதான் பிரச்சனை. அவரவர் வேலையை அவரவர் பார்த்தால் அபாயம் ஒன்றுமில்லை. அடுத்த ஒரு நிலைப்பாட்டில் நின்று கொண்டு அவரை பற்றி யோசனை பண்ணால் என்னாகுது? அப்போ அவருக்கு நாம் உதவி செஞ்சால் அவனுக்குரிய கண்டிஷனுக்கு ஆளாகிறோம். அப்போ அதையும் எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு கடந்த 2.5 வருஷத்தில் நிறைய நஷ்டமானீங்க இல்லையா? அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பணத்தை போட்டு இழந்து அதை திரும்ப பெறுவதற்காக மீண்டும் முயற்சி செய்து கடனை வாங்கி உள்ளார போட்டு, எனக்கு தெரிஞ்ச இன்ட்ராடேயில் ஒருத்தர் 60-70 லட்ச ரூபா லாஸ், திரும்ப அதுலேருந்து வரமாட்டேங்கிறார். அதையே பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறார்.
இந்த தவறுகளை எல்லாம் செய்யாதீர்கள் நேயர்களே. உங்களுக்கும் வேக வேகமாக முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சந்திரன். அந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடாது. இன்ட்ராடேயில் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் போனீங்கன்னா நிறைய லாஸ் ஆகிடுவீங்க. 90% நஷ்டம் இன்ட்ராடேயில் வர்றதா நிபுணர்கள் கருத்து. அதனால் அந்த ஒன்று மட்டும் இல்லை, கடந்த 2.5 வருஷம் உறவினர்கள், நண்பர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் நெருங்கி பழகி அவங்களுக்காக வேண்டி அவங்க திரும்ப கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாமல் கொடுத்து ஏமாந்தீங்க இல்லையா? இந்த சனி 9ஆம் இடத்துலேருந்து உபதேசம் என்ன செய்ய போகுது? சனி நல்லவரா கெட்டவரா? கடந்த 2.5 வருஷத்தில் நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பண்ணது தான் சனி. இப்போ 9க்கு வரும்பொழுது இனி ஒரு முறை அந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்கிறது தான். நீ ஒரு தவறை பண்ணுவோமா? அந்த அனுபவம் தானே வாழ்க்கை. அப்போ சனி நமக்கு வாத்தியார் தானே, நல்ல அற்புதமான பாடத்தை கற்பித்து கொடுத்தாரு இல்லையா? அந்த 3 பார்ட் வீடியோவை பாருங்கள், தெரியும். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, அஷ்டம சனின்னா என்ன அப்படின்னு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்குமேனால் எந்த கவலையும் இல்லை. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு திசாபுத்திகள் உங்கள் லக்கண ரீதியாக, உதாரணமாக நீங்கள் ஒரு மீன லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம் அல்லது ஆயில்யம், இப்போ சுக்கிர திசை நடக்கும். சுக்கிரன் லக்கணத்திற்கு 8 குடையவன். இந்த மீன லக்கணத்துக்கு 8ஆம் நன்மையை செய்யாது, ராசிக்கு பாதகாதிபதி. அப்போ அந்த சுக்கிர திசையும் நடந்து கடந்த 2.5 வருஷம் அஷ்டம சனி காலத்தில் அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பாக முடிவெடுக்கும். இறங்கும்பொழுது ஏறும் நினச்சி வாங்குவீங்க, இறங்கும் நினச்சி வாங்கினீங்கன்னா மேலே ஏறும். அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் தப்பாக முடிவெடுத்து யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாமல் கொடுத்து கெடுத்துக்கிறது. கடந்த 2.5 வருஷத்தில் நல்ல பிஸ்னஸ் தெரியாத தொழிலில் இறங்கி அது அடுத்தடுத்து நஷ்டங்களை ஏற்பட்டது. கடந்த 2.5 ஆண்டுகளில் ஒழுங்காக படிப்பில் கவனம் செலுத்தாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே கவனத்தை செலுத்தி அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியாமல் இருந்தது. கடந்த 2.5 வருஷத்தில் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் நமக்கு அனுபவமே மிச்சம், ஆதாயம் இல்லை. காரணம், நமக்கு தேவையில்லாமல் போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டு அதை விட்டு வெளியிலையும் வர முடியாமல் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு மாடாக உழைச்சிட்டு அன்னைக்கு கேட்குறாரு கடகம், சார் வேலையை விட்டுட்டு விடவும் மாட்டேங்கிறானுங்க, சம்பளத்தை ஜாஸ்தி கொடுக்கவும் மாட்டேங்கிறானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் நாம் இங்கேருந்து இங்கே ஒரு பக்கம் பணத்தை கட்டி ஏமாந்து போய் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அதை அந்த மாதிரி அந்த பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அஷ்டம சனி காலத்தில் இங்கேருந்து ஒரு வேலை சொல்லி வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அங்கே வேறு வேலையை விட்டாங்க இல்லையா? என்னடா அது வந்தோமே, சரி பணத்தை கட்டிட்டோம், விசாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அதையாவது சம்பாதிச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி கடந்த காலங்களிலே உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு சரியானபடி வைத்தியம் மருத்துவம் கிடைக்காமல் போனது. கடந்த 2.5 ஆண்டுகளிலே யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தவர்கள். இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு அஷ்டம சனி காலங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக போய் சிக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கரெக்டாக 9ல் சனி வரும்பொழுது அந்த இனியெல்லாம் அதிலிருந்து இனியெல்லாம் சுகமே அதிலிருந்து ரிலீஸ் ஆகி அந்த கஷ்டத்திற்கு விட இப்போ லாபத்தை நோக்கிய ஒரு புதிய பாதை. எப்போதுமே தெனாலிராமன் சொன்னது மாதிரி ஒரு கோட்டை அழிக்கக்கூடாது, ஆனால் அதை சின்னதாக மாற்றணும். அப்படின்னா நாம் அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். அதனால் கடந்த 2.5 வருஷம் என்னை பொறுத்தவரை பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தவறுகள் அப்படிங்கிறத இனி திருப்ப முடியாது. அது எல்லாமே அனுபவமாக எடுத்துக்கோங்க. நல்லா படிக்காதது யார் தப்பு, அரியர்ஸ் வச்சது யார் தப்பு. அப்போ அந்த நேரங்களில் விழிப்புணர்வுடன் இருக்கணும். நீங்கள் அந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் தான் நான் நிறைய போடுறேன். அந்த விழிப்புணர்வுடன் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணியிருக்கலாம். சரி, நான் விழிப்புணர்வோடு இருந்தேன், ஆனால் எனக்கு இது திசாபத்தியும் கெட்டு போச்சு, அப்போ நான் ரொம்ப திறமைசாலி
அப்போ அஷ்டம சனி வந்தது, ரெண்டுமே உங்களுக்கு வரும்பொழுது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னனும் மண்ணை கவ்வும் காலம். அதனால் அந்த கடந்த 2.5 ஆண்டுகளில் நடந்த தவறுகளை சரி செய்து இனி அதுபோன்ற தவறுகள் இழைக்காமல் கவனமாக படிப்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு. 9ல் சனி, உங்களுக்கு ப்ரமோஷன். இதுவரைக்கும் ஸ்ட்ரகிள், தடுமாற்றம் சொன்னேன் இல்லையா, போய் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டேன் சார், அதே மாதிரி இங்கே படிக்கிறதுக்காக வந்தேன், அதே மாதிரி விசாவுக்கு அப்ளை பண்ண கிடைக்கல, அதே மாதிரி எனக்கு பதவி உயர்வுக்காக காத்திருந்தேன், இது இல்லை, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இடமாற்றத்துக்காக காத்திருந்தேன் கிடைக்கல. இவங்க எல்லாருக்குமே 9ஆம் இடத்துல சனி கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆக இந்த கோட்டையை சின்னதாக்கணுன்னா பக்கத்தில் பெரிய கோடை போகணுங்கிறது நீங்கள் கடந்த காலங்களில் செய்து. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் இழந்துட்டேன், நான் மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டை இப்போ பண்ணால் லாபம் வருமா அப்படிங்கிறத விட, நான் கடந்த 2.5 வருஷமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், நஷ்டம்தான், மறுபடியும் இது லாபத்துக்கு போகுமாங்கிறதெல்லாம் தயவுசெய்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டு பண்ணலாமா, அல்லது யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போர்ட்ஃபோலியோவில் கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாமாங்கிறதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தையும் நடப்பு திசாபுத்தியும் வச்சு தீர்மானித்து கடந்த 2.5 ஆண்டுகளில் செய்த தவறுகள் எல்லாத்தையும் திருத்தி கொண்டு இனி புதிய பாலத்தை அமைத்து புதிய பாதையை உருவாக்கி அற்புதமாக உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி தரேன். ஒன்று தன் அறிவு அல்லது பிரத்யாரிடம் கிடைக்கக்கூடிய அறிவு. அப்போது ஒரு அஸ்ட்ராலஜி என்னென்னா அந்த அறிவை புகுத்துவது. ஒளி என்ற ஜோதிடத்தில் ஜோதினா ஒளி, அதிலிருந்து அற்புதமாக உங்களுக்கு ஒளியை புகுத்துறது. அப்போ பாஸ்ட் 2.5 இயர்ஸ் என்ன ஒரு சிலர் இருப்பாங்க, என்ன கேட்டகரின்னா பட்டதெல்லாம் பட்டக்காலில் படும் கெட்ட குடி கெடும் என்று எடுத்ததெல்லாம் நஷ்டம், எல்லாம் ஃபெட்டப் ஆகி போய் ஒரு மாதிரி இனி இந்த உலகத்தை பார்த்து பயந்துகிட்டே இருப்பாங்க, பிஸ்னஸை பார்த்தே பயப்படுவாங்க, ஷேர் மார்க்கெட்டை பார்த்தாலே பயம் வந்துடும், அது மாதிரி நண்பர்களை பார்த்தாலே பயம் வந்துடும், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் போச்சு. அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விதமாக நான் யாரையுமே கூப்பிட்டதில்லை, ஜாதகம் பார்க்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களை ஏன் வாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, உங்களுக்கு நடந்த திசைகள் கெட்டு உங்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் இனி அதிலிருந்து ரெக்கவர் ஆகி எப்படி வெளில வர்றதுங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.